புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி ராஜ்நிவாசில் நடைபெற்ற அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் விழா, உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் தரும் தகவல்கள் மற்றும் மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பக்தர்களின் கருத்துக்கள் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் விழா புதுச்சேரி ராஜ்நிவாசில் கடந்த 20ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தமது உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உயர்ந்த நோக்கத்திற்கு வலிமை சேர்க்கும் வகையில் மாநிலங்களின் உதயநாள் விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். The Foundation Day is a part of the Ek Bharat Shresth Bharat program, an initiative taken by the Honorable Prime Minister Sri Narendra Modi to enhance and promote mutual empathy among people of different states and union territories. The initiative focuses on fostering sustained and structured cultural relations through language, learning, culture, traditions, music, tourism, cuisine, sports and sharing of best practices. Foundation Days of all states and all union territories are celebrated in all Rajnivas. At Rajnivas, aiming to provide an excellent opportunity to build connections and encourage understanding among people from various parts of India. I would like to express my sincere gratitude to the Honorable Prime Minister Narendra Modi for his tireless efforts and vision in promoting India's rich and diverse history and culture. And today, if the economic growth, the infrastructure connectivity which Northeast is experiencing, I think the entire credit goes to the Prime Minister Narendra Modi. It was he who initiated during the last 10 years that, look, I would like to see the Northeast India as an economic power coming up. And I am sure the people of the entire Northeast also appreciate the initiatives taken by the Government of India. His inspiring vision for a united and prosperous India has made it possible to celebrate our shared history, culture, reflecting a united and diverse India. Pondicherry. It's a small place like any of your northeastern states, but with a tremendous background of French connections and spiritual town, and it has now emerged as a major tourist destination also. மேலும் இவ்விழாவில் துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு மணிகண்டன், காவல்துறை தலைமை அதிகாரி திரு சத்யசுந்தரம், புதுச்சேரியில் பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிலும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உடல் உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த போதிலும் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கையோ மிக குறைவாக இருக்கிறது என்றும், இதனால் பலர் பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் கூறுகிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன். அவர் மேலும் கூறுகையில், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய தானம் நம்ம உடல் உறுப்புகளை தானம் செய்வது. கண்கள், நுரையீரல், இருதயம், சிறுநீரகம், குடல், தோல் ஆகியவற்றை நாம் தானமாக முன்வந்து செய்யலாம். பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரோடு விபத்துல அடிபட்டு தலையில பலமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது மூளை செயலிழந்து விடும். மீதி உறுப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா மூளை செயலிழந்துடும். அதுக்காக தனியா ஒரு 4 இல்ல 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி எல்லா பரிசோதனையும் பார்த்து அந்த நோயாளி மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு சான்றிதழ் தருவாங்க. அப்ப அந்த மூளைச்சாவு அடைந்த நபருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவோம். அவருடைய உறுப்புகளை தானம் செய்ய விருப்பம் இருக்கிறதா என்று. நீங்க இப்ப சமீபத்துல பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கலாம். அது மாதிரி ஒருத்தர், ஒரு 22 வயது ஒரு வாலிபர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் மூளைச்சாவு அடைந்தார். அவங்களுடைய குடும்பத்தார் நல்லது ஒரு உன்னதமான ஒரு முடிவு எடுத்து அவருடைய உறுப்புகளை தானம் செய்தார்.
இருதயம், நுரையீரல் மற்றும் இரு சிறுநீரகங்கள் இவற்றை எடுக்கப்பட்டு அந்தந்த நபர்களுக்கு வேற வேற ஆஸ்பத்திரியில் மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. ஸோ இதன் மூலம் ஒருவருடைய உறுப்புகள் 5-6 பேர்களுக்கு கூட அவர்கள் வாழ்வதற்கு வழி செய்யும். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், நமக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், வேற பல காரணங்களால நம்மளுடைய உடல் உறுப்புகள் சேதமடைய வாய்ப்பு உள்ளது. சிறுநீரகம் சேதமடைந்தால் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அது மாதிரி செய்ய வேண்டிய மக்கள் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா முன் தானம் செய்யறவங்க கம்மியா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தானம் செய்யறவங்கள அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணணும், ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதன் பிரகாரம் இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்து அதுக்கப்புறம் இவங்க இறந்துடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய வீட்டிற்கே நம்மளுடைய கலெக்டர், புதுவை இல்லை காரைக்கால் கலெக்டர் இல்லை ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாஹே அண்ட் யானம் அவங்களுடைய வீட்டுக்கே போய் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தினரில் கௌரவிப்பார்கள். அது மட்டும் இல்லாது நம்மளுடைய குடியரசு தினம் அந்த சமயத்துல இல்லாட்டி சுதந்திர தினம் அந்த சமயத்துல நம்மளுடைய மேதகு ஆளுநர் இல்லாட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்தாரை வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மரியாதை செய்யும் போது ஊடகங்கள் வழியாக இந்த செய்தி எல்லாருக்கும் பரவும். அதனால நிறைய பேர் அவங்களுடைய உறுப்புகளை தானம் செய்ய முன் வருவாங்க. இதுக்காக சோட்டோ, அதாவது மாநில உடல் உறுப்பு மற்றும் திசு தான கழகம் ஒன்று நமது அரசு ஆஸ்பத்திரியில் இயங்கி வருகிறது. கண் தானம் செய்ய விரும்புவர்கள், சிறுநீரகம் தானம் செய்ய விரும்புவர்கள், உடல் தானம் ஃபுல்லாவே செய்ய விரும்புவர்கள் அங்கு பதிவு செய்து ஒரு அடையாள அட்டை வாங்கி கொள்ளலாம். ஸோ இதன் மூலம் எல்லா மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், உங்களுடைய உடல் உறுப்புகளை இந்த மாதிரி தானம் செய்து மற்றவர்களை வாழ வையுங்கள். கண் தானம் செய்ய நிறைய பேர் பதிஞ்சிருக்காங்க. உடல் உறுப்பு தானம் இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் இன்னும் நிறைய பதிவு எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கு நாங்கள் கூறுவது என்னென்றால், வரும் 28, 1, 2 இந்த 3 நாட்கள் காமராஜர் மணி மண்டபத்தில் மெகா ஹெல்த் மேளா ஒன்று நலவழித்துறை நடத்த போகிறது. அங்கேயும் அவங்க இந்த உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பப்படுறவங்க பேரை பதிஞ்சிக்கலாம். இந்த விழிப்புணர்வு நாங்கள் எங்கள் இதில் ஐஇசி அப்படின்னு ஒரு தனி பிரிவு இருக்கு. அவங்க மூலியமா இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோவில் சொல்ற மாதிரியும் சில மேடை நாடகங்கள் அது மாதிரி செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுவரை 60 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலரிடம் இது குறித்து கருத்து கேட்டோம். அவர்கள் கூறும்பொழுது, என் பேர் ஜெயந்தி, பாண்டிச்சேரி லாஸ்பேட்டிலேருந்து மகா கும்பமேளாவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அருமையான இங்கே கேம்ப் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக அகாமடேஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே மகா கும்போட ஸ்நான் பண்ணிட்டு என்ன தான தர்மங்கள் எங்களால் முடியுமோ அதையும் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கும் ரொம்ப அருமையான விவஸ்தா இருக்கு. 2 வீலர் ஆகட்டும், ரிக்ஷாவாகட்டும், பேட்டரி வண்டி ஆகட்டும், இல்லை ஆட்டோ ஆகட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இடத்துலையும் பண்டாராங்கிற அன்னதான கூடம் இருக்கு. 24 மணி நேரமும் சாப்பாடு விவஸ்தா, டீ முதல் கொண்டு விவஸ்தா நடந்துட்டே இருக்குது. நிறைய தமிழக மக்கள் எல்லா ஊர்ல இருந்து இங்க பார்க்க முடியுது. அவ்வளவு கூட்டம், எங்கேயும் போகிறதுக்கும் திரும்புறதுக்கும் அவங்க இல்லை. ஆனாலும் ஒருத்தவங்க மனசு கஷ்டம் இல்லாம எல்லாருமே அருமையா அவங்கவுங்க தரிசனம் எந்த வேலைக்கு வந்தாங்களோ அழகா குளிச்சுட்டு சாதுக்கள் சன்னியாசிகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப அழகா போயிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஜென்மத்துல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கோம், நன்றி கூறணும். நான் நந்தகுமார், பாண்டிச்சேரி மாநிலம் சின்ன காலாப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். கும்பமேளா தரிசிக்க வந்துக்கிறேன். இங்கே கும்பமேளாவில் ரொம்ப ஏற்பாடுலாம் எல்லாம் சிறப்பாக இருக்குது. அவ்வளோ மக்களையும் கவர்மெண்ட் அவங்கள அரவணைச்சு நல்லா பாதுகாப்பும் கொடுத்து திரிவேணி சங்கமத்தில் நீராடுறதுக்கு பல வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் குடும்பத்தோட மனைவி குழந்தைகளோட இந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கலாம். என் பேர் லட்சுமி நாராயணன். நான் பாண்டிச்சேரி நகரப்பகுதியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தா கோடிக்கணக்கான மக்கள்கள் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த சுவாமிஜிகள் நிறைய பேர் இங்கே மடம் வச்சிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டு உணவும் கிடைக்குது. இந்த புண்ணியம் எல்லாரும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்க மகா கும்பமேளா. நம்மளுடைய வாழ்வில ஒரு தடவை மட்டுமே நம்மளால சந்திக்கக்கூடிய விஷயம் இது. இதுக்கு வரத்துக்கு நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும்.
என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சினர்லேருந்து வரேன். இந்த கும்பமேளாங்கிறது மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடு. அதாவது நாங்கள் பயந்துகிட்டே வந்தோம், அது மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலையும் தனித்தனியா செக்டர் பிரிச்சு வச்சிருக்காங்க. அழகா நம்ம போய் ஸ்நானம் குளிச்சுட்டு வரலாம். போலீஸ் 24/7 நல்ல பாதுகாப்பு, ஆம்புலன்ஸ் வசதி. அதாவது இது லைஃப்ல இது கிடைச்சது அப்படிங்கறது ஒரு பெரிய பாக்கியம். யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு போலாம். கோயம்புத்தூர்லேருந்து காந்திபர்க் பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். பேர் நாகராஜ். இது கும்பமேளா, மகா கும்பமேளா. இது எனக்கு 2வது முறையான கும்பமேளா. 2013 ஒரு கும்பமேளாவுக்கு வந்து கலந்துருக்கேன். அப்போ பார்த்ததோட இப்போ இன்னைக்கு முகநூல் இதெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கிற காலத்தில் இது மக்கள் இடத்துல நிறைய பிரபலமாக இருக்குது இந்த கும்பமேளா. அதனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர். அதாவது நமக்கும் இங்கே நாங்கள் நீராடுறதுலேயும் பெரிய ஒரு உற்சாகம் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாத அளவுக்கான அகோரிய நாகா சதுக்குள்ள இங்கே பார்க்க முடிஞ்சது. சில ரொம்ப பெரிய சாதுக்கள்கிட்ட எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சது. திரிவேணி சங்கமத்தில் குளிக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து போறதுக்கு அருமையான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி உணவுக்கும் எந்த வகையிலும் தட்டுப்பாடுகள் கிடையாது. 24 மணி நேரமும் புனித நீராடிட்டு இருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.